ஹலோ சார், ஹலோ மேடம், பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்க கார்டு மேல இருக்க 16 நம்பர் சொல்லுங்க என கேட்டு மோசடி செய்யும் காலம் போய் தற்போது நாங்கள் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பேசுறோம். நீங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருக்கீங்க, இந்த தொகையை கட்டுங்க என பயமுறுத்தி ஆன்லைனில் வழிபறி செய்யும் காலம் வந்துவிட்டது. அறிவியல் வளர வளர தங்களது நேக்கு போக்கையும் வளர்த்து கொண்டு டிசைனாக ஆட்டையை போடுகின்றனர் டிஜிட்டல் கொள்ளையர்கள். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டில் ஜனவரி மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 1100 கோடி ரூபாய் இணையவழி மோசடி நடந்துள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்து உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சென்னையில் நடந்த சர்வதேச இணைய பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், இணைய பாதுகாப்பு என்பது ஒரு தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நம்பிக்கையின் தூணாகும். தகவல் திருட்டு தொடர்பாக IBM நிறுவனம் 2024இல் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவில் கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் 7.9 கோடி சைபர் குற்றங்கள் பதிவாகியுள்ளன. உலகளவில் சைபர் குற்றங்கள் அதிகம் நடைபெறும் நாடுகளின் வரிசையில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. டிஜிட்டல் மாற்றத்துக்கான பயணத்தை நோக்கிய நம் பயணத்தில் நம் நாடு சராசரியாக 19 கோடியே 48 லட்சம் இழப்பை தகவல் திருட்டின் மூலம் சந்தித்து வருகிறது. மேலும் தமிழகத்தில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் மோசடிகளை குறைக்க பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அரசு. அதன் ஒரு பகுதியாக போலி அடையாளங்களை வைத்து வாங்கப்பட்ட 50,000 சிம் கார்டுகளையும் முடக்கியுள்ளது தொலைத்தொடர்பு துறை. இதுகுறித்து சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயனிடம் பேசினோம். அப்போது அவர், இதுபோன்ற குற்றங்களை பெரும்பாலும் இந்தியர்கள் செய்வது இல்லை, சீனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் தான் இந்த மோசடியின் பின்னணியில் இருப்பதாகவும், இது இந்தியா மீது நடத்தப்படும் டிஜிட்டல் போர்தான் என வழக்கறிஞர் கார்த்திகேயன் கூறுவது அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்கிறது. இந்த கிரிமினல்ஸ் ஆப்ரேட் பண்றதெல்லாம் யாருமே இந்தியால இருந்து ஆப்ரேட் பண்றது இல்ல. சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா கம்போடியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா இங்க இருந்து தான் ஆப்ரேட் பண்றாங்க தான் அந்த லொகேஷன். பட் உள்ள ஒர்க் பண்றது இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்க போய் ஒர்க் பண்றாங்க. ஸோ இவங்கள மேனேஜ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ் இண்டிவிஜுவல்ஸ் தான் மேனேஜ் பண்றாங்க. ஸோ இங்க இருக்க INR அங்க வெளியில போகுது அப்படின்னா இந்த INR இங்க இருந்து கிரிப்டோவோ கன்வெர்ட் பண்ணி ஆகுறாங்க. கிரிப்டோவை திருப்பி USDT கன்வெர்ட் பண்றாங்க. USDT திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ் என்ன தான் சைனாக்கு தான் போகுது. ஸோ இப்படிதான் இந்த என்டையர் ஸ்கேமே நடக்குது. கண்டிப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் வார் மாதிரி தாங்க இது. ஓகே, ஸோ இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா நடக்கிற ஒரு ஃபினான்ஷியல் வார்னே சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் இதுல அடித்தட்டு மக்கள்ல இருந்து டாப் லெவல்ல இருக்கவங்க எல்லாருமே இதுல இழக்கிறாங்க பணம். ஸோ இந்த பணம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைனாக்கு தான் போகுது. அது கிரிப்டோன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனாலதான் ஈஸியா போகுது. இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம இந்தியாவில பேன் பண்ணோம் அப்படின்னாலே இந்த கிரைமே நடக்காது. மக்களுக்கு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்கேம்ஸ் நம்பி ஏமாறாதீங்க. ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கலாம்னு யாராவது சொன்னாங்கன்னா ஏமாறாதீங்க. ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை உடனே மல்டிப்ளை பண்ணலாம்னா ஏமாறீங்க. குயிக் மணி அப்படின்றதுக்கு நிறைய பேர் போய் விக்டிம் ஆயிடுறாங்க. அது மாதிரி குயிக் மணிக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். சைபர் திருட்டை பொறுத்தவரை நாளுக்கு நாள் பல யுக்திகளை வகுத்து புதிதாக நிதி மோசடிகளை செய்து வருகின்றனர். இதனால் இதுபோன்ற விஷயங்களில் சிக்காமல் இருக்க மக்கள் தேவையான டிஜிட்டல் அறிவை பெற்று உஷாராக இருக்க வேண்டும் என நிபுணர்கள் சொல்கின்றனர்.